இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 16 GB பென்ட்ரைவ். இது பார்த்தீங்கன்னா 2 MB தான் காட்டுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு போவோம். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஏதாவது செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து NTFS ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் அலெக்ஷன் நம்ம வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம ஃபார்மேட் அடிக்க ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதே சைஸில் தான் காட்டும். நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரர் காட்டும். இந்த வந்து நீங்கள் பென்ட்ரைவ் குத்துறோன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டிஸ்க்குன்னு காட்டும். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் அனேபிள் டு ஃபார்மேட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஏரர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட ரன் கமெண்டில் போய்ட்டு சிஎம்டின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணதில் போய் கமெண்ட் ப்ராமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. கமெண்ட் ப்ராமெண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு கோடிங் வந்து டிஸ்க் பாட்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இன்னொரு கமெண்ட் ப்ராமெண்ட்டில் வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணணும். இந்த லிஸ்ட் டிஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன டிவைஸ்லாம் ப்ளக் பண்ணியிருக்கோம் அதை வந்து காட்டுறதுக்கு வேண்டி வந்து நம்ம லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட் டிஸ்க்னு அடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். டிஸ்க் 0 டிஸ்க் 1. இந்த டிஸ்க் 0ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க். நம்மளோடது பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1, அதாவது நம்மளோட பென்ட்ரைவ் 14 GB. அதனால் நம்ம செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா அந்த டிஸ்க் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த செலக்ட் டிஸ்க் பண்ண வந்து நம்ம வந்து டைப் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து க்ளீன் பண்ணி டைப்பும் கொடுங்க. அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து கரெக்டாக அடிங்க. இந்த கோடிங்கோட எல்லா கோடிங்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பென்ட்ரைவுக்கான ஒரு பார்ட்டிஷன் வந்து அலோகேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்டிவ்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் பென்ட்ரைவ் வந்து அன்பிளக் பண்ணிட்டீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து செலக்ட் பார்ட்டிஷன் பிரைமரி அந்த மாதிரி கோடிங் வந்து டைப் பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோடிங்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கோடிங்கை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து நம்மளோட இம்பார்ட்டண்டான கமெண்ட். ஃபார்மேட் பண்ணி நம்ம அந்த FS32 அடிச்சிங்கன்னா வந்து நம்மளோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 100% ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா அடித்தவொன்னே பார்த்தீங்கன்னா 0% கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0லேருந்து 100 வரைக்கும் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வந்து அன்பிளக்கில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணி, அதாவது எப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து கழட்டிட போகுது. அதனால் வந்து சேஃபாக பார்த்துங்க பென்ட்ரைவை. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 to 50 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நீங்கள் 50 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களோட கமெண்ட் ப்ராமெண்ட்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட 2 MB காட்டிட்டு இருந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக பார்த்தீங்கன்னா 14 GB காட்டிடுச்சு. அதாவது 16 GB பென்ட்ரைவில் வந்து 14 GB கரெக்டாக காட்டிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்படி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye.